தேவராஜா, இது என்ன? இன்று தேவர்களின் முகங்கள் வருத்தத்தினால் வாடி இருக்கின்றனவே. எல்லாரும் நலம்தானே? தேவரிஷி, நாங்கள் நலமாக இருந்தால் முகத்தில் மகிழ்ச்சியும் புன்னகையும் இருந்திருக்கும். எங்களது துன்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் முடிவே தென்படவில்லையே. ஆனால் பிரம்மதேவனோ நாங்கள் சக்தியின் களஞ்சியம் என்கிறார். பிரம்மதேவர் தான் வரத்தின் களஞ்சியம். அரக்கர் தான் வரம் பெற முற்றிலும் தகுதியுள்ளவர்கள். இந்த வரங்களுடைய சக்தி அனைத்தும் அந்த அரக்கர்களிடம்தான் இருக்கிறது. எங்கள் சக்தி அதற்கு ஈடாகுமா என்ன? நாராயண நாராயண, இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. படைப்பின் நாயகன் பிரம்மதேவன் அரக்கர்களுக்கு வரமளிப்பதில் சிறிதளவு கூட தயக்கம் காட்டுவதில்லை. யோசிக்க வேண்டிய விஷயம் இதுதான். இது போன்ற நிலைமையில் மீண்டும் மீண்டும் தங்களுக்கு இருக்கும் சுயமரியாதையை மறந்துவிட்டு படைப்பின் நாயகன் பிரம்மதேவனிடம் ஏன் செல்கிறீர்கள்? பிறகு எங்கு செல்வது? மீண்டும் மீண்டும் பிரம்மதேவனிடம் சென்று பாதுகாப்பு கோரி வேண்டுவதில் எங்களுக்கும் விருப்பமில்லைதான். இருந்தும் செய்ய வேண்டியுள்ளது. பிரம்மதேவன் அரக்கர்களுக்கு வரமளிப்பதை நிறுத்திவிட்டால் அவரது தரிசனத்துக்கு மட்டும் அவரிடம் செல்வோம். மீண்டும் மீண்டும் அவர் வரமளித்து விடுவதால் தான் நாங்களும் அவரிடம் மீண்டும் மீண்டும் வர வேண்டியுள்ளது. தேவரிஷி, எனக்கு உன்னுடைய மன வருத்தம் புரிகிறது தேவராஜா. நான் படைப்பின் நாயகன் பிரம்மாவின் மானச மைந்தன். இருந்தும் அவருடைய பக்கமாக பேசி உங்களுடைய வலிமையை நான் குறைக்க மாட்டேன். இதை இப்பொழுது உங்களிடம் கூறுவதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. உன் மனநிலையை கண்டு என் மனம் இறங்குகின்றது. தங்கள் கருத்துத்தான் என்ன? எங்களது மதி மழுங்கிவிட்டதா? மழுங்கவில்லை, மழுங்கவில்லை தேவராஜா, நாசமாகிவிட்டது. இத்தனை நேரமாக நீங்கள் பிரம்மதேவர அரக்கர்களுக்கு அளித்த அந்த வரத்தை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த விஷயத்தை பற்றி தான் பிரம்மதேவனிடம் பேசிவிட்டு திரும்பி வந்திருக்கிறீர்களே, இல்லையா? எங்களுக்கு இருக்கும் துன்பத்தின் காரணம் பிரம்மாவின் இந்த வரம்தான் தேவரிஷி. வருத்தம் உங்களுக்குத்தான், அந்த அரக்கர்களுக்கல்ல. மதியை சிறிது விவேகத்துடன் செயல்பட விடு தேவராஜா, செயல்பட விடு. நீங்கள் தடியை சுழற்றுகிறீர்கள், அதுவும் நாகம் சென்ற பிறகுதான். தேவராஜா, வரம் அளிக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது அதை பற்றி பேசி நேரத்தை வீணாக்குவதால் எந்த பலனும் கிடையாது. நாராயண நாராயண. பிறகு தேவரிஷியே பலன் கிடைக்கும் வழி என்னவோ? மிக தெளிவானதொரு வழி இருக்கின்றது தேவராஜா. வரத்தில் கூறப்பட்டது என்ன? தாரகமைந்தர் மூவரும் இறைவன் சிவனால் மடிவார்கள் கூறப்பட்டதா? ஆம், அதை எங்கள் காதால் கேட்டோம். கேட்டீர்களா? அனைவரும் கேட்டீர்கள் அல்லவா? இனி உங்களது தியானம் முழுவதுமே இறைவன் சிவன் மீது இருக்க வேண்டும். இதில் படைப்பின் நாயகன் பிரம்மதேவன் எதுவும் செய்ய முடியாது. அவர் வரமளித்து விட்டார். அவரால் அதை திரும்ப பெறவும் இயலாது. ஆனால் இறைவன் சிவன் மகேசன் இந்த துன்பத்திலிருந்து உங்களை விடுவிப்பார். அவரிடம் இதற்கான வழி இருக்கின்றது. நீங்கள் இப்பொழுதே அவரிடம் செல்லுங்கள். அவரிடம் அரக்கர்களை கொல்ல சொல்லி தூண்டி விடுங்கள். நாராயண நாராயண. என்ன? இதை பற்றி நான் யோசிக்கவே இல்லையே. சிறிது பொறுமையுடன் யோசித்தால் நல்ல வழி புலப்படும் தேவராஜா. பயம் என்ற உணர்வு மிகவும் கொடியது. யோசிக்கும் ஆற்றலை அகற்றி விடுகின்றது. உண்மைதான் தேவரிஷி, உண்மைதான். நாராயண நாராயண. சிறிது யோசித்து எனக்கு பதில் கூறு. நான் உன்னிடம் பொய்யுரைத்திருக்கிறேனா? எப்போதும் இல்லை. சரி தேவரிஷி, இனி நாங்கள் கைலியை நோக்கி செல்வோம். நிச்சயமாக. மகாருத்ர 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 மகாருத்ர
महारुद्र 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 ओम नमः शिवाय 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 ओम नमः பதி பரமேஸ்வராய நமோ நமः. தங்களது நாமத்தை உச்சரிக்கும் இந்த குரல் எங்கிருந்து வருகிறது சுவாமி? இவர்கள் எனது அரக்க பக்தர்கள் என்னை ஆராதிக்கிறார்கள். இந்த பக்தி ஒலியானது மூவுலகிலும் எதிரொலிக்கிறது. இந்த ஒலியில் மனிதர்கள் மற்றும் தேவர்கள் குரலை விட அதிக சக்தியும் பக்தியும் உள்ளது. महारुद्र 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 அரக்கர் வேந்தே, பானம் அருகுங்கள். செல்லுங்கள். महारुद्र 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 நாம் என்ன செய்வது? महारुद्र செய்தாக வேண்டும். महारुद्र 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 அரக்க வேந்தே, நாரதர் நமக்கு நல்வழி கூறினார். ஆம், அவர் எப்பொழுதும் நல்ல அறிவுரை தான் கூறுவார். சிலர் சிவன் நாமத்தை ஜபிப்பது கேட்கிறதல்லவா தேவராஜா? ஆம், கேட்கிறேன். தாரகன் மைந்தர்களின் சிவபக்தி அதிகமாகிக் கொண்டே போகிறது. இந்த நேரத்தில் நாம் கைலை செல்வது சரியானதா என்ன? இதில் தவறென்ன? இப்பொழுது இறைவன் சிவன் பக்தர்களின் குரலால் ஈர்க்கப்பட்டிருப்பார். நாம் அவர் பக்தர்களுக்கு எதிராக நமது கருத்தை தெரிவித்தால் அவர் சினம் கொள்ள மாட்டாரா? தாரக மைந்தர்கள் பக்தியினால் அல்ல, சுயநலம் கொண்டு தவம் செய்கிறார்கள். தேவரிஷி கூறிய அறிவுரையின்படி இறைவன் சிவனை சரணடைவதைத் தவிர வேறு எந்த வழியும் எனக்கு புலப்படவில்லை. பாருங்கள், போகலாம். ओम नमः शिवाय 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 ओम அன்னை பார்வதிக்கு தேவர்களின் வணக்கம். சிவசங்கரா போற்றி. शिवशंकरा पोट्री மகாதேவ हर हर महादेव மகாதேவ. हर हर महादेव கூறு தேவராஜா, என்ன விஷயம்? இறைவா, பிரம்மதேவனிடம் வரத்தை பெற்ற பிறகு தாரகாட்சன், கமலாட்சன், வித்யுன்மாலி, தாரகனின் இந்த மைந்தர்கள் மூவரும் அதிக வலிமை பெற முயற்சிக்கிறார்கள்.
அதாவது வரத்தில் உள்ள கடைசி விதிப்படி அவர்களது வதம் தங்கள் மூலமாகத்தான் நடக்கும். நடக்கும். பிறகு போதும் போதும், இதைத்தான் வேண்டி வந்தோம் ஈஸ்வரா. வெகு விரைவிலேயே தாங்கள் இதற்கு ஒரு வழி செய்தீர்கள் என்றால். தேவராஜா, அவர்கள் மூவரின் வதம் எங்கு எப்பொழுது நடக்கும் என்பதை பிறகு பார்க்கலாம். தற்சமயம் அவர்கள் என் பக்தர்கள். எனது பக்தர்களுக்கு எதிராக எந்த சொற்களையும் கேட்பது என்னால் இயலாது. அரக்கர்களிடம் பயம் கொண்டு அவர்களது அழிவை பற்றியே யோசிப்பது உங்களுக்கு இயல்பாகிவிட்டது. ஆயினும் மகேஸ்வரா, இதற்கு காரணமில்லாமல் இல்லை. ஒருவனின் கொடுமை மற்றவனை துஷ்டனாக்க எவ்வாறு காரணமாக இருக்கும்? ஒருவரின் பாவம் மற்றவர்களை எவ்வாறு பாவியாக்க முடியும்? இந்த ஜகம் முழுவதும் மாற்றமும் வளர்ச்சியும் அடைகிறது. நல்விருப்பம் நல்லுணர்வினால் நல்லவர்களைக் கண்டு நல்லவனாவதை மனம், மதி, ஆத்மா மட்டுமல்ல, பஞ்சபூதங்களும் ஏற்கின்றன. ஆனால் ஒரு கெட்டவனை கண்டு கெட்டவனாவது மண்ணுக்கு கூட சிறிதும் பிடிப்பதில்லை. பிறகு நீ அதனை ஏன் ஏற்கிறாய்? இன்னொரு உண்மையும் இருக்கிறதே. அரக்கர்கள் சக்தியை பெற்று அதை தவறாக பயன்படுத்துகிறார்கள். நீ கூறுவது சரிதான். தேவர்களோ அரக்கர்களோ சக்தியை எவர் தவறாக பயன்படுத்தினாலும் அவர்கள் அழிவைத்தான் கண்டிருக்கிறார்கள். தேவராஜா, ஒருவனை உதாரணமாக கூற முடியுமா? தனது சக்தியை தவறாக பயன்படுத்தி தனது பெயரை விளங்கச் செய்திருக்கிறாரா? அதோடு எவர் தனது சக்தியை நன்மைக்கு பயன்படுத்தி தனது பெயரை மூலையிலும் நிலைநாட்டாமல் இருந்திருக்கிறாரா? இல்லை இல்லை இறைவா, அவ்வாறு எந்த உதாரணமும் இல்லை. இப்பொழுதும் இல்லை, எதிர்காலத்தில் இருக்க போவதும் இல்லை. ஜகத்தில் உள்ளவர்கள் கொடியவர்களின் கொடுமைகளை ஊழ்வினையின் காரணத்தால் அனுபவிக்கிறார்கள். ஆனால் இயற்கை கொடியவர்களின் கொடுமைகளை தாங்கிக் கொள்ளாது. தருணம் வரும்பொழுது கொடியவர்களை அது அழித்து நாசமாக்கிவிடும். ஆகவே தேவராஜா, நேரம் வர காத்திரு. அரக்கர்கள் பக்தி கொண்டுள்ளார்கள், நல்வழியில் நடந்து வருகிறார்கள். ஆகையால் இயற்கையின் எந்த விதியும் அவர்கள் வழியில் தடையாக இருக்காது. ஆகையால் எதிர்காலத்தில் இவ்வாறு சந்தேகத்தை சுமந்து கொண்டு கைலைக்கு வராதீர்கள். தேவராஜன் இன்னும் வரவில்லையே. அவர் கைலை சென்றிருக்கிறார். தாங்கள் கவலை கொள்ளாதீர்கள். தேவராஜன் தேவர்களுடன் வந்து கொண்டே இருப்பார். கவலைப்படுவதற்கு காரணம் உண்டு. பிரம்மதேவர் தாரகனின் மைந்தர்களுக்கு வரமளித்து மாபெரும் பலசாலியாக்கிவிட்டார். அவர்களுக்கு சிவனின் கைகளால் மடியும் வரத்தையும் அளித்தார். இதற்கு முன் பிரம்மதேவர் அவர்கள் தந்தை தாரகாசுரனுக்கு சிவமகனின் கையால் மடியும் வரத்தை அளித்தார். அதன் பிறகு அவன் ஸ்வர்க்கத்தை பிடித்து ஆட்சி செய்தான். ஆகையால் தான் தேவராஜன் இந்திரன் மிகவும் கவலை கொண்டிருக்கிறார். ஆயினும் தேவி, எங்காவது தேவராஜன் வந்துவிட்டார். என்ன ஆயிற்று சுவாமி? எதுவும் நடக்கவில்லை தேவி, நடக்கவும் நடக்காது. அனைவரும் இங்கிருந்து செல்லுங்கள். எல்லோரும் சென்று விடுங்கள். இனி இந்த சொர்க்கலோகத்தில் நாட்டியமும் சங்கீதமும் நடக்காது, நடக்காது, நடக்கவே நடக்காது. செல்லுங்கள். என்ன தேவி, நான் யோக நிலையில் இருக்கிறேன். நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நீயும் எங்கெங்கோ சென்று விடுகிறாய். செல்லாமல் என்ன செய்வது? இங்கு தனியாக அமர்ந்திருப்பதா? எனது தோழிகளை காண செல்லக்கூடாதா? நிச்சயம் செல் தேவி. நான் உன்னை தடுத்திருக்கிறேனா? விரும்பினால் இப்பொழுதே செல்லலாம். ஏன்? என்னை விட்டு தனியாக இருக்க வேண்டுமா? என்னிடம் பேசுவதற்கு விருப்பம் இல்லையா? அல்லது நேரம் தான் இல்லையா? நேரம் உள்ளது, விருப்பமும் உள்ளது. சொல், என்ன சொல்ல நினைக்கிறாய்? நாராயண நாராயண. ஸ்ரீஹரி விஷ்ணு, மாதா லக்ஷ்மி, நாரதனின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். வா நாரதா. நான் வந்த நேரம் சரியில்லையா என்ன? நான் இதை தங்களிடம் ஏன் கேட்கிறேன் என்றால்,
தாங்கள் இருவரும் ஏதோ ஒரு சர்ச்சையில் ஈடுபட்டிருப்பதாக தெரிகிறது. நீ எவ்வாறு இதை அறிந்தாய்? அன்னை லட்சுமியின் முகத்தில் உள்ள பாவத்தை கண்டு அறிந்து கொண்டேன். பிறகு இதையும் தெரிந்து கொள். கணவன் மனைவியின் முகத்தில் உள்ள பாவங்களை கணவன் மனைவி மட்டுமே அறிய வேண்டும், வேறு எவரும் அறியக்கூடாது. நான் அந்நியன் அல்ல, தங்களது பக்தன் பிரபு. கணவன் மனைவியின் உறவுக்கு முன் நீ அந்நியன் தான். இப்பொழுது கூறு, என்ன செய்தி கொண்டு வந்துள்ளாய்? தாயே, செய்தி நல்ல செய்தி அல்ல. கெட்ட செய்தியா? அதே கூறு. படைப்பின் நாயகன் பிரம்மதேவனிடம் வரத்தை பெற்று தாரகன் மைந்தர் மூவரும் சக்தியை பெற முயற்சி செய்கின்றார்கள். இப்பொழுது சிவனையும் பிரார்த்தித்து அவருடைய அருளையும் பெற முயற்சிக்கிறார்கள். இதனால் தேவராஜன் இந்திரனும் மற்ற தேவர்களும் அச்சம் கொண்டு வருந்துகின்றார்கள். தாங்கள் அரக்கர் பெறப்போகும் சக்தியை உடனே தடுத்தாக வேண்டும். தாங்கள் தேவர்களின் நன்மையை பற்றி யோசிப்பவர் அல்லவா? இல்லை தேவி, இப்பொழுது அவர்களுக்கு எதிராக ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்? அவர்கள் சிவனை ஆராதித்து புண்ணியம் பெறுகிறார்கள், தர்மத்தின் வழியில் நடக்கிறார்கள். புண்ணிய ஆத்மாவிற்கும் தர்ம ஆத்மாவிற்கும் எதிராக செயல்படுவது மும்மூர்த்திகளால் கூட முடியாத செயல். நாராயண நாராயண.